அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு சிறப்பு டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றின ஜிஓ நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழுமையான தகவல் பார்த்துடலாம். வரக்கூடிய வருடம் 2026 3 ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான ஜிஓ வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அரசாணை எண் 231. சரிங்களா, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சிறப்பு டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதே போல் பணியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்து டெட் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா, பணியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இனிமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் தகுதி தேர்வு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்டிங்கான எக்ஸாம் எழுதணும். இது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னாலும் கட்டாயம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஆசிரியர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கும் பொருட்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆணை வெளியிடுமாறு கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இதன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஓ மூலமாக டிஆர்பிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க ஸ்பெஷல் டெட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி, அரசு, மாநகராட்சி, தொடக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரிங்களா தகுதி தேர்வில் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். இது நாள் வரலையும் தகுதி பெறாதவர்கள் யாரெல்லாம் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஊராட்சி பள்ளிகள், ஒன்றிய பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், தொடக்க பள்ளிகள், இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் 2012 அப்புறம் தான் நமக்கு டெட் எக்ஸாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி பணிக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு தரத்துக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வருடங்களில் அதிகமான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண உடனே அடுத்தடுத்து சரிங்களா ஜனவரியில் 1 அந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதங்களில் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய ஜனவரி 2026, ஜூலை 2026, டிசம்பர் 2026 இந்த 3 மாதங்கள்லையும் தனித்தனியாக டெட் எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா, இது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு தனியாகவே நடக்கும். சரிங்களா, இப்போ நடக்கூடிய டெட் இல்லாமல் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது 3 முறை நடக்கும். 2026 3 முறை நடக்க போகுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2026 இந்த 3 தேர்வுகளையும் கிளியர் பண்ண அப்படின்னா 2026 முடிந்த பிறகு மறுபடியும் ஒரு ஆய்வு செஞ்சு 2027 டெட் எக்ஸாம் வேணுமா வேணாவா அப்படின்றத ஆசிரியர் தேர்வாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ 2026 நடக்க வேண்டிய இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணையை ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 2027 ஆண்டில் தேவைக்கேற்ப ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய 2026 ஜனவரி, ஜூலை, டிசம்பர் அது இல்லாமல் இது முடிஞ்ச பிறகு மறுபடியும் 2027 கிளியர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த டைமில் கூட டெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரையும் 2026 நடக்கக்கூடிய இந்த 3 தேர்வுகள்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா முன்னாடி நடக்கும்போது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆசிரியருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பணியிலையும் இருப்பீங்க, அது இல்லாமல் இந்த எக்ஸாமை எழுதும் அப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பணியில் தொடரலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது நம்ம முடிக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த 3 வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். முதல் வாய்ப்பையே சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். சரிங்களா, ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து டெட் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரிங்களா, டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கும் சரி, பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸுக்கும் தனித்தனியான டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். இல்லை அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த கோர்சஸ் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைன் தேர்வாக எழுதணும் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2க்கு தனித்தனியாக இருக்கும். வேணுன்றவங்க டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.